அடுத்த செய்தியாக ஆவண காட்சியகம், அதாவது தியாக தீபம் திலீபனுக்கு நினைவு சதுக்கம் நல்லூரில் நேற்று திறந்து வைப்பு. அதாவது ஒரு ஆவண காட்சியகம் மாதிரி, அதாவது திலீபன் வாழ்க்கை வரலாறுகள், அவருடைய 1987 ஆண்டு அவர் இருந்த உண்ணாவிரதத்தில் 12 நாட்கள் இந்த நிகழ்வுகள், அங்கு வந்த மக்கள் கூட்டம், அவர் சம்பந்தமான கருத்துக்கள், அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு ஆவணமாக பேணி அது சம்பந்தமான காட்சியமாக நல்லூரில் அவர் 1987 ஆண்டு 87 ஆண்டு அவர் அந்த உண்ணாவிரதத்தை அனுஷ்டித்திருந்தார். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அனுஷ்டித்திருந்தார். அந்த அனுஷ்டித்த இடத்துல தான் அவருக்கான ஒரு நினைவு காட்சியகமாக நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமாக இருந்தால், இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தியாக திலீபன் 37வது நினைவஞ்சலியை முன்னிட்டு பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனி பொருளுடனான ஆவண காட்சியகத்தை தியாக தீபம் திலீபனின் நினைவு சின்னம் நினைவு சதுக்கம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6:45 மணியளவில் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் முன்றலில் அங்கூரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதாவது நேற்றைய தினம்தான் இது பூர்வாங்க முறையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியடியில் அஞ்சலி நிகழ்வுகளை தொடர்ந்து திலீபனின் நினைவு சதுக்கத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. திலீபனின் உருவப்படத்திற்கு முன்பாக வீரச்சாவடைந்த மாவீரர்கள் சிவனேந்திரனின் தாயார் குப்புசாமி சரோஜினி பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டு தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் மலர் மாலைகளை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் மலர்கள் தூவி அஞ்சலித்தனர். தியாக தீபம் திலீபன் இந்திய அரசிடம் அகிம்சை வழியில் 12 தினங்கள் நல்லூர் கந்தன் ஆலய வடக்கு வீதியில் உணவு தருவு போரில் ஈடுபட்டு உயிர் நீத்திருந்தார். 12 தினங்கள் இடம்பெற்ற சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் அப்படியே படம் பிடித்து காட்டும் வகையில் திலீபன் வரலாற்றை ஆவணப்படுத்தும் வகையிலும் குறித்த நினைவுச் சதுக்கத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. குறித்த நினைவுச் சதுக்கத்தில் திலீபனின் நினைவு நாளான எதிர்வரும் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வரை காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை அனைவரும் பார்வையிட முடியும் என நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். உண்மையிலே அண்மைய காலத்தில் இருக்கிற இப்போதைய சந்ததியருக்கு இது சம்பந்தமான தகவல்களை தெளிவூட்டுவதற்கும் வரலாறுகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நினைவு சதுக்கம், அதாவது இந்த காட்சி அறை திறந்திருப்பது உண்மையிலே அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.